அவையும் நீ வெற்றவாறும் அமரரும் பெருதலாற்றா உபயலோகத்தில் உள்ள சிறப்பும் கேட்டு வந்தேன் உள்ளம் கவிஞரின் அறிவுமிக்காய் காலவாய் கழிக்கின்றேன்பால் அவையுற வந்ததென் நீ அமுதம்பாய் அஞ்சும்பாயோ. அவையும் நீ பெற்றவாறும் அமரனும் பெருதலாற்றா உபயலோகத்தில் உள்ள சிறப்பும் கேட்டு வந்தேன் உள்ளம் கவிஞரின் அறிவுமிக்காய் காலவாய் கழிக்கின்றோம்பால் நவையுற வந்ததென் அமுதம்பாய் அஞ்சும்பாய். கவிஞரின் அறிவிக்காய் பெரிய கவிஞர்களை காட்டிலும் தெளிந்த மன உடையவனே, தெளிந்த அறிவு உடையவனே, கவிஞரின் அறிவு மிக்காய் காலன் வாய் கழிக்கின்றோம். நாங்கெல்லாம் யமன் வாயில நின்று சிரிச்சுட்டு கொண்டா விளையாடி இருக்கோம். யமன் வாயில நின்று இருக்கோம். அபயம் நீ பெற்றவாறு அபயம் நீ பெற்றவாறு உனக்கு அபயம் கிடைத்தது. அமரனும் பெருதலாற்றா உபயோகத்தில் உள்ள சிறப்பு. விவேகானந்தா விவேகானந்தா நாலு பா உள்ள எல்லா லாங்குவேஜ்லையும் அப்படி சொல்லலாம். அமரனும் பெருதலாற்றா உபயோகத்தில் உள்ள சிறப்பும் கேட்டு வந்தேன் உள்ள உனக்கு கிடைத்த அடைக்கலம் தேவர்களுக்கும் கிடைக்காத உபயலோகங்களில் உள்ள இம்மை மறுமை ஆகிய எல்லா லோகங்களிலும் இருக்கக்கூடிய சிறப்பையும் கேட்டு உகந்தேன் உள்ள எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவங்களுக்கு வந்து ஒற்றர்கள் இருக்கும்போது அவங்க சொல்லிருப்பாங்க எல்லாத்தையும். ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ் நீங்க வந்து ஃபீல்ட் ஒர்க்குக்கு போகும்போது அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. காலவாய் கழிக்கின்ற நாங்க யமன் வாயில நின்று விளையாடி இருக்கோம். நவையுற வந்தது நீ குற்றம் தோன்றுமாறு வந்து சேர்ந்தது என்ன அமுதம் பாய் நஞ்சும் பாய். உனக்கு அமிர்தம் கிடைக்கிறா எதுக்காக விஷம் குடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். புலத்தியல் அழிந்ததேனும் குமரவன் சுன்னை கொண்டே புலத்தியல் மரபுமாயா புண்ணியம் பொருந்திற்றென்னா வளத்தியல் தோளை நோக்கி மகிழ்கின்றேன் மன்ன வாயை உலத்தினை தீய வந்தாய் விளைகின்றது உள்ள வந்து கூப்பிடலாம். ராஜா தம்பி இதுதானே அப்படி சொல்ற இவர் வந்து அது கும்பகர்ணன் அப்படி சொல்ல மாட்டான். இல்ல இதுல ஒரு கால்பாட்டுக்கு முன்னாடி கம்பர் வந்து இலங்கை ராமரே சொல்றாரு. ராமரே சொல்லுவார் பல சந்தர்ப்பம். லட்சுமணன் வீஷ்ணனை கோட் பண்ணும்போது நம்ம அந்த கொஸ்டின் தாண்டி விட்டோம். லட்சுமணன் கிட்ட வீஷ்ணனை கோட் பண்ணும் போதெல்லாம் இலங்கை வேந்தனுக்கு இதை செய், இலங்கை வேந்தன் சொன்னதை செய், இலங்கை வேந்தன் இதை சொன்னா இப்படிதான் பேசுவார் அவர். ஃப்ரம் த மொமெண்ட் அவர் அவையை கொடுக்குற வினாடியில இருந்து அவங்க இலங்கை வேந்தன் அவரை பொறுத்த வரைக்கும். புலத்தியல் அழிந்ததே குமர மற்றும் உன்னை கொண்டே புலத்திய மரபு மாயா புண்ணியம் பொருந்திட்டுன்னா பலத்தியல் தோளை நோக்கி மகிழ்கின்ற நம்மளுடைய பரம்பரை பெருமை கெட்டு போய்விட்டது. அதெல்லாம் பிழைச்சு புலத்திய வம்சம் உன்னால தழைக்கும் புலத்தியன் மரபு மாயா புண்ணியம் பொருந்திட்டு அது இரவாமல் தப்பி பிழைக்கும் என்று பலத்தியல் தோளை நோக்கி உன்னுடைய ஜெயம் கொண்ட தோளை நினைத்து ஒரு உரையில யாரோ ஒருத்தர் இருக்க என்னுடைய தோளை நோக்கி நான் இதுலேயேதான் இருக்கு. நான் என் வெற்றி பொருந்திய தோளை பார்த்து மகிழ்ச்சி வருகின்றேன். உன்னுடைய வெற்றி கொண்ட தோளை பார்த்து நான் மகிழ்கின்றேன். என்னுடைய வாய் என்னுடைய வாய் மனசை உலர்ந்து போகும்படி காஞ்சி போகும்படி வாய் காஞ்சி போகும்படி வாயில ஈர பசை எட்டு போகும்படி அச்சமும் கவலையும் ஒன்றாக எப்போ அந்த இது ஏற்படும்னா நாக்குல ஈரம் வளர்ந்து போயிடும். ரொம்ப பயம். ஒரு
திருடம் வந்துட்டான் அப்படின்னு தோணும்னு வச்சுக்கோங்க. நாக்கெல்லாம் வறண்டு போயிடும், வாயெல்லாம் வறண்டு போயிடும். வாயை உலகத்தினை திரிய வந்தார். என்னுடைய மனம் தூக்குமாறு, வாயில ஈரம் காய்ந்து போகுமாறு வந்தார். உலகின்றது உள்ள வந்தோம். என் மனசு கிடந்து படாத பாடுபடுகிறது. ஐயோ, அறப்பெரும் துணைவதன்மை அபயம் என்று அடைந்த நின்னை துறப்பது துணியாரங்கள் ஆவியை பிறந்த போதும் இறப்பெரும் பதத்தை விட்டாய் இராவனின் பலவும் பற்றி பிறப்பெரும் உண்மை இல்லை நினைந்தல் பெயர்ந்த வண்ணம். நீ இங்க வந்திருக்கேன்னா ஒண்ணு அவங்க வந்து நீ வாழா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னை துரத்திருக்கோம். சத்தியமா அது நடந்திருக்காது. அறப்பெரும் துணைவர் நம்மை அபயம் என்று அடைந்த நின்னை துறப்பது துணைதான். அபயம் என்று நீ போய் அடைந்த உன்னை அவங்க வந்து அறத்துக்கு ஊன்றுகோல் இல்லையா? அறப்பெரும் துணை, அறத்துக்கு துணைவர்களாகிய அவர்கள் அபயம் என்று அடைந்த உன்னை துறப்பது துணை. அவங்க வந்து உன்னை போன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. தங்கள் ஆடையில் துறந்த போதும் உன்னை துறப்பது துணை. இறப்பெரும் பதத்தை விட்டாய், உனக்கு இறப்பு என்கின்ற நிலையே இல்லை. சிரஞ்சீவி பட்டமும் கிடைச்சிடுவாரு. சிரஞ்சீவி அப்படிங்கிற இதுவும் உனக்கு கிடைச்சது. ராமன் என்பனவும் ராமாயணத்துல ரெண்டு பேர் தான், அனுமரும் பீஷ்மரும். ராமன் சொல்ற எவ்வளவு நீ எப்பெல்லாம் ராமநாமம் எவ்வளவு காலத்துக்கு சொல்லிடு, அந்த காலத்துக்கு உனக்கு இறப்பு என்ற தன்மையே கிடையாது. இது ஒரு பொருள். மற்ற இப்பிறப்பு என்னும் உண்மை இல்லை. இறப்பே இல்லை, அதுக்கப்புறம் தான் பிறப்பு. பிறப்பு என்னும் உண்மை இல்லை. சரி, அவங்கதான் அனுப்புற உடனே அவங்க நிச்சயமா நீ போன்னு சொல்லி அனுப்ப. அப்ப நீ தானே வந்துருக்கணும். ஏன் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? வந்து நிறைந்து என்கொள் பெயர்ந்தவன் என்ன நினைத்து வந்தார்? என்ன அழைத்தாங்க? அரவண நின்ற நண்பர் கடிமை பெற்ற வந்தனாலே மரவன நின்ற மூன்றும் மருங்கர மாற்றி மற்றும் திறவன நின்ற தீமை இம்மையே இருந்த செல்வ பெருமனை நோக்குவேமை உறவென பெருதி போலாம். அறம் என நின்றான் நம்பருக்கு அடிமை நம்பன்னு சொல்றாங்க. அறம் என்ற உம்பன் இல்ல, நம்பன், நம் தலைவன். அறமே வடிவமாக நின்ற நம் தலைவனுக்கு அடிமை பெற்று அவன் தனாலே அவனை ஏதுவாக வைத்துக் கொண்டு அவன் காரணகர்த்தனாக கொண்டு மரம் என நின்ற மூன்று மருந்தர மாற்றி, மருந்துனா பக்கம், பக்கத்துல கூட இல்லாம பக்கத்துல கூட நெருங்காதபடி அடியோட அந்த காமம் வெகுளி மயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று தன்மையையும் மொத்தமாக நீக்கி மரம்னா பாவம்னு ஒரு அர்த்தம். மரம்னா வீரம், அது ஒரு பொருள். அறத்துக்கு எதிர்ப்பு. மரம் என நின்ற மூன்றும் மருந்தர மாற்றி மற்றும் திறம் என்ற தீமை இம்மையே தீர்க்க செய்வார். மற்ற வலிமை கொண்ட மற்ற தன்மைகளை எல்லாம் பண்புகளை எல்லாம் இம்மையே தீர்ந்ததில்லை. இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போதே முக்தி இங்கே, இப்போதே மோட்சம் என்று இவ்வளவு தூரம் ஜெயிச்ச, இவ்வளவு தூரம் உயர்ந்த நீ பிறர் மனை நோக்குவோமை உறவின பெருதி போகலாம். அடுத்தவன் கொண்டாட்டிய ஆசைப்பட்டு இருக்கோமே, எங்களெல்லாம் உறவு கொண்டாடுறியா நீ? உனக்கு தேவையானது இந்த உறவு தேவையா உனக்கு? பிறர் மனை நோக்குவோமை உறவின பெருதி போகலாம். ராவணனுக்கு என்ன ஆட்ரிபியூட் சொல்லியிருக்கோ அவன் பக்கத்துல இருக்கிறவனுக்கு அந்த ஆட்ரிபியூட் சேர்ந்தது அர்த்தம். அவனே எடுத்துக்கிறான், யாரும் சொல்லல, அவனே எடுத்துக்கிறான். நாங்கெல்லாம் நம்ம தலைவர் அறமோட நம்ம தலைவர் மனத்தால் ராமன் வந்து அறத்தின் பக்கம் நிற்கதை ஏற்றுக்கொண்டு விட்டான்.
ஆனா உடலால அவன் என்னைக்கும் கடந்து அந்த பக்கம் போக மாட்டான். அதை வந்து அடுத்து வர்ற அவன் விபீஷணன் தன்னுடைய கருத்தை சொன்னப்புறம் வலுவா சொல்ல போறான். சோ உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர், மனத்தளவுல அவனுக்கு வந்து ராமனுடைய பெருமை புரிகிறது. ஆனா செஞ்சோற்று கடனுக்காக அவன் இந்த பக்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த பக்கத்தோட எல்லா பாவங்களும் இந்த தலையில தம்பியரின்றி மாண்டு கிடப்பானோ தமையன் மண்மையில் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வாழ்வுல தான் பங்கு கேட்பாங்க, சாவுல பங்கு கேட்பாங்க. நீதியும் தர்மம் என்ற ஏழையும் வளமையாலும் ஆரியம் கடவுளாலே அருந்தவம் ஆட்சி பெற்றாய், வேதியர் தேவன் சொல்லால் வெளிவரா ஆய்வு பெற்றாய், சாதியின் உண்மை இன்னும் தவிர்ந்தலை போர்த்தக்கோய். சாதியின் உண்மை இன்னும் தவிர்ந்தலை போர்த்தக்கோய். நீதியும் தர்மன் என்ற நிலையும் புலமைதானும் ஆதியின் கடவுளாலே அருந்தவம் ஆற்றி பெற்றாய். இவங்க தவம் பெற்ற மாதிரி அவனும் ஒரு தவம் பெற்றுள்ளான். ஆனா அவன் பெற்ற தவம்லாம் இந்த நல்ல நல்ல விஷயங்கள், நீதி தர்மம், அது நிலைக்கின்ற அந்த தன்மை, புலமை, இதெல்லாம் வந்து ஆதியாகிய கடவுளிடம் நீ தவம் செய்து பெற்றிருக்கிறாய். வேதியர் தேவன் சொல்றார். சோ பிரம்மன் கிட்ட இருந்து இந்த தவங்களை பெற்றிருக்கிறாய். விழிவிழா ஆயுள் பெற்றாய், அழிவில்லாத சிரஞ்சீவியாகவும் இவ்வளவு இருந்த என்ன உனக்கு இன்னும் அந்த அரக்க ஜாதியோட அந்த புண்மை தன்மை கொஞ்சம் பாக்கி இருக்கு போல இருக்கே. அதான் திரும்பி வந்துட்டேன், நல்ல ஒரு இது கிடைச்சப்பறம் எங்ககிட்ட திரும்பி அவன் திரும்ப சொல்றது என்னன்னா, he has assumed that he has returned. சாதியின் புண்மை என்னும் தவிர்ந்தலை போலும் தற்போது. இதே கும்பகர்ணன் கடைசியில உயிர் போற சமயம் நீதியால் வந்ததொரு நெடுந்தன்ம நெறியல்லால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி அப்படின்னு விபீஷணன் ஜாதி சுத்தி அவனுக்கு கிடையாது. விபீஷணன் வந்து உனக்கு அடைக்கலம் தம்பி என்று நினைத்து தவிரான் தகவிலாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்லப்படும். என்னால வாலிக்கிட்டையும் அந்த ஆர்குமெண்ட்ல இது ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் இல்லை. இந்த வானர ஜாதிக்குரிய இலக்கணத்தை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச நீ உனக்கு ஜாதியோட உண்மை இருக்கலாமா? அதே வார்த்தைகளை பயன்படுத்தல, ஆனா தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ். ஏற்றிய வில்கோன் யாருக்கும் வில்லோன் யாருக்கும் இறையவன் ராமன் நின்றான், மாற்ற அருண் தம்பி நின்றான், மற்றையோர் முற்றும் நின்றார், குற்றமும் நின்றது எவை கொல்லிய விதியும் நின்ற தோற்ற எம் பக்கல் ஐய வெறும் வழி தொலைய வந்தாய். ஏற்றிய வில்லோன் யாருக்கும் இறையவன் ராமன் நின்றான். ராமன் வில்லை வளைத்தபடி நானே இறுக்கி அம்பு ஊட்டி வில்லை ஏந்தியபடி நிற்கிறான். மாற்றாளன் தம்பியன் நின்றான், லக்ஷ்மணன் நிற்கிறான், மற்றவர் முற்றும் நின்றார். சுற்றி இருக்கிற அத்தனை வானர வீரர்கள் நிற்கிறார்கள். அவங்க மட்டும் இல்ல, குற்றமும் நின்றது எம்மை கொல்லிய. இதுவரையிலே யமனுக்கு எங்க கிட்ட பயம், எங்க கொல்றதுக்கு வரல. இப்போ அந்த யமனுக்கு அந்த பயம் போயாச்சு. எம்மை கொல்வதற்காக கூட்டம் இருக்கிறது. ஏன் விதியும் நின்ற, அங்க விதியும் எங்க விதி வந்தாச்சு. இப்படி சகல விதமாகவும் தோற்று போன எங்களுடைய பக்கத்துல ஐய வெப்பலி தொலைய வந்தார். இவ்வளவு பெரிய என்ன வழி சொல்றது, தவ வழின்னு சொல்லலாம். இவ்வளவு கிடைச்ச உனக்கு சிறப்பான வெற்றி எல்லாம், சிறப்பான வலிமையை எல்லாம் தொலைத்து விட்டு தோற்று போவதற்காக இருக்கிற எங்களுடைய பக்கத்துல எதற்காக வந்தார்? ஐயடி அயோத்தி வேந்தற்கு அடைக்கலம் ஆகி ஆங்கே உய்களை எண்ணில் மற்ற அரக்கராய் உள்ளோர் எல்லாம் எய்கரை மாறியாலே இரத்து வாழ் முழுதும் பட்டால் கையினால் ஏன் நீர் நல்கி எள்நீர் நல்கி கடன் கழிப்பாரை காட்டாய். ஐய, நீ அயோத்தி வேந்தருக்கு அடைக்கலமாக ஆங்கே உய்களை எண்ணேன். நீ ராமனுக்கு அடைக்கலமாகி உயிரெஞ்சி நீ மட்டுமாவது பிழைக்கவில்லை என்றால்
மற்ற இவ்வரக்கராய் உள்ளோம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ராட்சசர்களாய் இருக்கிற நாங்க அத்தனை பேரும் எய்கனை மாறியாலே இறந்து பாழ் முழுதும் பட்டார். ராமர் லட்சுமணர்களை விட போகின்ற அம்பு மழையினாலே அரக்கர்களாக இருக்கிறவர்கள் வேற இனத்தின் பெயரே தெரியாதபடி ஒருவர் மிச்சம் இல்லாம அத்தனை பேரும் இறந்து பொழுதும் பட்டால் பாழ் பொழுதும் பட்டால் கையினால் எண்ணீர் நல்கி. யாரா எங்களுக்கு எள்ளும் தண்ணியை இறக்கிறது? கையினால் எண்ணீர் நல்கி கடன் கழிப்பாரை காட்டார். எங்களுக்கு பிதிர்கடன் செய்வதற்கு ஒரு ஆள் இருக்க வேண்டாமா? ஒருத்தர் மிஞ்சி இருக்க வேண்டாமா? யார் எங்களுக்கு எள்ளு தண்ணியை இறக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? அதுக்கு இருக்கிறோம். அது இல்லாம வந்துட்டியே என்று சொன்ன வருவதும் இலங்கை மூதூர் புலையலாம் மாண்ட பின்னை திருவுடை மார்பனோடும் புகுந்து பின்யலும் தீரா பெரும் அருண் செல்வம் பொருவரும் செல்வம் தூய்க்க போதுதி வீரன்வின் விரைவில் என்றான் கருமம் உண்டு உரைப்பது என்றான் உரை என இவ்வளவு நேரம் விபீஷணன் குறிச்சு இடைமறித்து பேசவே இல்லை, எல்லாத்தையும் கேட்கலாம். கடைசியா சொல்றோம், வருவதும் இலங்கை மூது புலையலாம் ஆண்ட பின்னை திருவழி மார்பனோடு புகுந்து பின் என்றும் தீரா பொருவரும் செல்வம் தூக்க. அதுவரை விரைவில் ஒரு வார்த்தை செல்வம் தூக்க இங்க ஒரு புதுசா போடும். ஓ அப்படி படிச்சு வருவதும் இலங்கை மூது புலையலாம் ஆண்ட பின்னை திருவரை மார்பனோடு புகுந்து பின் என்றும் தீரா பொருவரும் செல்வம் தூக்க. இது கும்பகாரன் சொல்றாரு. கும்பகர்ணன் சொல்ற கடைசி சொன்னா இந்த பக்கம் வரதா இருந்தா இங்க இலங்கை மூது புலையலாம் மாண்ட பின்னர் இங்க இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு பிறகு திருவழி மார்பனோடு ஸ்ரீராமனோடும் ஒன்னா சேர்ந்து பிறகு என்றும் தீரா பொருவரும் செல்வம் தூக்க இங்க திரும்பி வரணும்னு சொன்னா இந்த லங்காபுரியில இருக்கிற பாவம் எல்லாம் அழிஞ்சு தர்மம் தழைவதற்காக நீ அரசாட்சி என்றென்றும் மாறாது, என்றும் தீரா பொருவ அருள் செல்வம் தூக்க அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்காக வர வேண்டும். வருவதும் இலங்கை மூது கொலையா மாண்டபின் பொருவரும் செல்வம் தூக்க போகுது கிடையாது, இப்ப திரும்பிப்போ என்றார். வரதா இருந்தாக்க இந்த இலங்கை மூதூருடைய செல்வத்தை நிரந்தரமாக அனுபவித்து தர்மத்தை தழைக்க செய்வதற்காக வர வேண்டும். இதற்காக போ திரும்பி போ என்று சொன்னார். இப்போ விபீஷணன் கருமம் ஒன்று உரைத்தனர், சொல்றதுக்கு ஒரு காரியம் இருக்கு என்று சொன்னார். உரை என்ன கடவுள் சொல்லு என்றார். உடனே விபீஷணன் சொன்னான், சொல் தொடங்கினான். இருள் ஒரு சிந்தையோர்க்கும் இருள் சுரந்த வீரன் அருளும் நீ சேரின் ஒன்றோ அவயமும் அளிக்கும் அன்றி மறுவருள் பிறவி நோய்க்கு மருந்தும் ஆம் மாறி செல்லும் உருளுரு சகட வாழ்க்கை ஒழிந்து வீடு அளிக்கும் அன்றே. இருளுரு சிந்தையேற்கும் இன்னருள் சுரந்த வீரன் அருளும் நீ சேர் ஒன்றோ அவயமும் அளிக்கும் அன்றி மறுவொரு பிறவி நோய்க்கு மருந்துமா மாறி செல்லும் உருளுரு சகட வாழ்க்கை ஒழித்து வீடு அளிக்கும் அன்றே. என்ன மாதிரி அஞ்ஞானிகே இருளுரு சிந்தையே இருக்கும், கொஞ்சம் கூட ஞானம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு விடியனுக்கே அருள் சுரந்த ராமன் அருளும் நீ சேர், நீ வந்து சேர்ந்தையானா உனக்கு அருள் செய்வான். ஒன்றோ அது மட்டுமோ, உனக்கு அருள் செய்வது மட்டுமல்ல அபயமும் அளிக்கும், அபயமும் கொடுப்பான். அது மட்டும் இல்ல மறுநூறு பிறவி நோய்க்கு மருந்துமா, பிறப்பு இறப்பு என்று சுழன்று பிறவி நோய்க்கு
மருந்து மாறி செல்லும் உருளொரு சகல வாழ்க்கை ஒழித்து பிறப்பு இறப்பு என்று சக்கரம் போல சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சுழலிலிருந்து விடுவித்து வீடு அளிக்கும். இவ்வளவு நன்மை உனக்கு காத்திருக்கு, வா. மாறி செல்லுங்கிறது நல்லது கெட்டது மாறி மாறி வருது. மாறி செல்லும் உருள் சகல வாழ்க்கை. மாறி செல்லும் உருள் ஒரு சகல வாழ்க்கை. மருளூர் பிறவி நோய்க்கு மருந்துமா. மாறி செல்லும் உருளூர் சகல வாழ்க்கை ஒழித்து அங்கதான் அதை வந்து நீங்க இன்ப துன்பம்னு வச்சுக்கலாம், பிறப்பு இறப்புன்னு வச்சுக்கலாம், இது மாறி மாறி தோன்றுது. படி. எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் எனக்கு நான் தருவேன். தந்து உன் ஏவலின் நெடிது நிற்பேன். உனக்கு இதில் உறுதி இல்லை உத்தம, முன்பின் வந்தேன். மனக்கு நோய் துடைத்து வந்து மரபையும் விலக்கு வழிபாய். இதுல வந்து அந்த இலங்கைங்கிற வார்த்தை எடுத்துட்டு அயோத்தின்னு போட்டா பரதன் பேச முடியாது. இந்த பாட்டு அப்படியே பரதன் பேசுற மாதிரியே இருக்கும். அந்த எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் எனக்கு நான் தருவேன். தந்து உன் ஏவலில் நெடுந்து நிற்பேன். உனக்கு இதன் உறுதி இல்லை உத்தம, உன் பின் வந்தேன். உன் தம்பி வந்திருக்கேன். மணக்கு நோய் துடைத்து வந்த பறவையும் விளக்கு வாய். எனக்கு அவன் கொடுக்கின்ற இலங்கையில் இதனுடைய ராஜ அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுத்து உன்னுடைய ஏவலிலே கை கட்டி சேவகம் செய்து கொண்டு நான் நெடுது நாள் இருப்பேன். உனக்கு இதை விட உறுதி வேற எதுவும் இல்லை உத்தம, உன் பின் என்ன தம்பி வந்திருக்கேன்பா. மனக்கு நோய் துடைத்து உன் மனசுல இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் துடைத்து, அது மட்டும் இல்ல நம்ம குலத்தையும் வாழ்விப்பையாக வாழ் என்று விபீஷணன் சொன்னான். போதலோ அரிது போனால் புகலிடம் இல்லை வல்லே, சாதலோ சரதம் நீதி அறந்தொடும் தழுவி நின்றாய். ஆதலால் உளதாம் ஆவி அநாயமே உகுத்தேன் ஐய, வேத நூல் மரபுக்கேற்ற ஒழுக்கமே பிடிக்க வேண்டும். சீதை அநாயம் போன்றுவாயின்னு சொல்ற சுந்தரகாண்டத்துல அவன் அநாயம் அநியாயம் செத்து போகாது, அநியாயம் செத்து போகாது, அநாயம் போதலோ அறிவு. இந்த ராம லட்சுமணருக்கு இதுவேளை நீங்கள் போர் புரிந்து இருந்தால் தப்பி போதல் என்பது முடியாத காரியம். அப்படியே தப்பி போனா அவனுக்கு புகலிடம் கிடையாது. போதலோ அறிது போனால் புகலிடம் இல்லை. வல்லே சாதலோ சரதம் செத்து போறது நிச்சயம். நீதி அறத்தோடும் தழுவி நின்றார். நீ தர்மத்தையும் நீதியையும் கைவிடாதவர். ஆதலால் உலகம் ஆவி ஆகையினாலே இருக்கிற அந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஆவியை அநாயமே உகுத்தியன் அநியாயமா ஏன் விடணும் ஐய, வேதநூல் மரபுக்கேற்ற ஒழுக்கமே பிடிக்க வேண்டும். வேதம் சொல்லி இருக்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரியான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். தீயவை செய்வராகில் சிறந்தவர் பிறந்த உற்றார், தாயவை தந்தைமார் என்று உணர்வரோ தர்மம் பார்ப்பார். நீயவை அருதி என்றே எனக்கு நான் உரைப்பதென்னோ, தூயவை துணிந்த போது பழிவந்து தொடர்வதுண்டோ. தீயவை செய்வராகின் சிறந்தவர் பிறந்த உற்றார், தாயவை தந்தைமார் என்று உணர்வரோ தர்மம் பார்ப்பார். தீய செய்யறவா இருந்தா அப்புறம் அப்பாவா இருந்தாங்க, அம்மாவா இருந்தாங்க, பாட்டியா இருந்தாங்க, வேற யாரா இருந்தாங்க, தாயவை அவைங்கிறது அவை. தாயவை தந்தைமார் என்று உணர்வரோ தர்மம் பார்ப்பார். இவன் வந்து எனக்கு இந்த மாதிரி உறவு, இவன் வந்து எனக்கு நெருக்கமானவன், சுற்றத்தான், என்னுடைய நெருங்கிய என் உயிர் போன்றவன், இதெல்லாம் பார்த்து இருக்க மாட்டாங்க. அதுல பாருங்க சிறந்தவர்னு ஒரு வார்த்தை இருக்கு. மற்ற எல்லா விஷயங்களையும் சிறந்தவர்களா இருந்தா, இவர் அன்பில் சிறந்தவர்னு எடுத்துட்டு இருக்காரு. நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். மற்ற எல்லா விஷயங்களையும் சிறந்தவர்களா இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம ரோல் மாடல்ஸே தப்பு செஞ்சா நம்ம ஒரு சப்பக்கட்டு கட்டிடுறோம் இல்லையா. அப்படிதான் அதுல சிறந்தவரா இருக்காரு, அதனால வந்து அதெல்லாம் கிடையாது. உடன் பிறந்திருந்தாலும் சரி, எதுல சிறந்திருந்தாலும் சரி, சொந்த அம்மா அப்பா பாட்டியா இருந்தாலும் சரி, தர்மம் பார்ப்பார்,
அவங்கள வந்து இது பண்ணி பார்க்க கூடாது. நீ எவை அறுதி உனக்கு போய் நான் சொல்லணுமா? உனக்கே தெரியுதெல்லாம். நீ எவை அறுதி எனக்கு நான் உடைப்பதை உனக்கு போய் நான் சொல்லணுமா? தூயவை துணிந்த போது பழி வந்து தொடர்பு அண்ணனுக்காக உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு நீ பாட்டுக்கு போய் அண்ணனுக்காக உயிர் கொடுக்கட்டா பழி வருமோன்னு அப்படின்னு நினைச்சிட்டு நீ போய் இது பண்ணால எடுத்த காரியம் நல்லதுன்னு சொன்னா பழிங்கிறது ஒண்ணு கிடையாது. காரியம் நல்ல காரியம் ஆகையினால பழி என்பது உன்னை பற்றாது. வா வந்து சேர். இது எனக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் படிக்கும்போது நம்ம ஜடாயு இதுல ஃபேஸ்புக்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட் அறிவுரையா இருக்கிறது என்ன தப்புன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி அறிவுரைக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு. கவிதையில அறிவுரை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஏன்னு எனக்கு புரியல. அந்த கட்டுப்பாடு கவிதை அறிவுரையை கேட்டு திரும்புறவங்க அதுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும், அற்புதமா இருக்கு. அறிவுரை கொடுத்ததெல்லாம் வரலையா இருக்கு. அது கொஞ்சம் அபூர்வம். அதை விடுங்க, சங்க அது இது நவீன இலக்கிய நவீன இலக்கிய வரையறையின்படி கவிதையில அறிவுரை வரக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அறிவுரை வந்து அது நல்ல கவிதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அது ஒரு கவிதைக்கு பலவிதமான தேவைகள் இருக்கு. சில கவிதைகள்ல வெறும் வர்ணனை இருக்கும். என்ன தப்பு? அது ஒரு நோக்கத்தை பூர்த்தி செய்யுது இல்லையா? சோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பாட்டெல்லாம் படிக்க போனா இப்ப தீவை செய்வராகி சிறந்தவர் பிறந்த உற்றார் தாயகை தந்தைமார் என்று உணர்வரோ தர்மம் பார்ப்பார் அப்படி பாரதியாரோட மொழி. இது பாரதி எடுத்துக்கொண்டது கம்மன்றது எடுத்துக்கொண்டது இந்த மொழியை தான். அதனாலதான் பாரதியோட இது வந்து இன்னைக்கும் படிக்கும்போது அந்த பவரை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அது வந்து 150 வருஷம் முன்னால வந்த மொழி கிடையாது. அது வந்து கம்மன் காலத்து மொழி. அதோட ஒரு தொடர்ச்சி. அதனால அந்த நீதி போதனைங்கிறது கவிதையில இருந்தா எந்த தப்பும் கிடையாதுங்கிறது என்னோட இது. இன்னைக்கும் தேவைப்படுது. திருக்குறளை படிச்சு திருந்துறவங்க இன்னைக்கு இருக்காங்க. இன்னும் திருக்குறள் எல்லாம் நாள முடிஞ்சு போச்சு, இனிமேலும் திருக்குறள் கேட்டு யாரும் திருந்த மாட்டாங்க, பேசுறவங்க பேசிட்டு போகலாம். பட் இதுக்கு ஒரு தேவை இப்பவும் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸ்வச் பாரத் நாம தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆமா இல்ல சுத்தமா அது நீதி போதனை இல்லையா? சுத்தமா இது வச்சுக்கோ, அது நீதி போதனை இல்லையா? மக்களை குறவர் தம்மை மாதரை மற்றுள்ளோரை ஒக்குமின் உயிரன்னாரை உதவி செய்தாரோடு ஒன்றா துக்கமித் தொடர்ச்சி என்று துறப்பரால் துணிவு பூண்டோர் மிக்கது நலனையாக வீடு பேர் அளிக்கும் அன்றே. மக்களை குறவர் தம்மை மாதரை மற்றுள்ளோரை ஒக்கும் இன்னுயிரன்னாரை உதவி செய்தவரோடு ஒன்ற துக்கமித் தொடர்ச்சி என்று துறப்பரால் துணிவு பூண்டோர். ஐம்புலன்களை வென்றாந்தன் வீரமே வீரம் அப்படின்னு துணிவு பூண்டோர். இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்களாம், துணிவு பூண்டோர் அதாவது உள்ளத்துல வைராக்கியம் வந்துருக்குன்னு சொன்னா மக்கள் புள்ள குட்டிய குறவர் தம்மை அம்மா அப்பாவை இருபெரும் குரு மாதரை மனைவி மற்றுள்ளவரை மற்ற உள்ள சுற்றம் நட்பு எல்லாரையும் ஒக்கும் இன்னுயிர மற்றுள்ளவரை மற்ற உறவினர்களை ஒக்கும் இன்னுயிரன்னாரை நண்பர்களை உதவி செய்தாரோடு ஏதோ உதவியே செஞ்சுட்டாங்க. இத்தனை இருந்தாலும் ஒன்ற ஒரே மாதிரி துக்கமித் தொடர்ச்சி. என்ன அருமையான பாட்டு. துக்கமித் தொடர்ச்சி. இந்த வருஷம் பூரா துன்பத்துக்கு தான் எடுத்து போகும் என்று துறப்பரால் துணிவு பூண்டார். வைராக்கியம் கொண்டவன் இதெல்லாத்தையும் துறந்து விட்டு போவான். மிக்கது நலனையாக வீடு பேரு அளிக்கும் என்று ஒன்னதான் துறக்க மாட்டான், நன்மையை மட்டும்தான் திறக்க மாட்டான். தீயதுன்னு வந்ததுன்னா அது எப்பேற்பட்ட நெருங்கிய சுற்றமா இருந்தாலும் அது சொல்லப்பாடும். எப்பேற்பட்ட நெருங்கிய சுற்றமா இருந்தாலும் அது அந்த சான்ஸ்ல திறக்கணும். ஒண்ணுல மனசுல வைக்கணும், நன்மையை மட்டுமே மனசுல வைக்கணும். அதுதான் வீடு பேர். மோட்சம் அடிக்கட்டும் அடிக்காம போகட்டும், வீடு பேர் கிடைக்கிறதோ இல்லையோ நன்மைகளை மனசை செலுத்து. உன்னுடைய விபீஷணன் வந்து கும்பகர்ணனை அவன் யோசிச்சுட்டு இருக்கிற நிலையில இருந்து ஒரு நிலை மேல போய் யோசிக்கிறான். அவன் வந்து அது வெறும் கட்சியா பார்க்கறான். நான் வந்து ராவணன் பக்கம் இருந்தேன்,
இங்கதான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. என்ன சொல்றோம், துறவிகளை யோசிச்சு பாரு, அவங்க மனைவி மக்களை விட்டுட்டோம் இல்லையா, அண்ணன் விட்டுட்டு இந்த பக்கம் வர்றதுக்கு வந்து இப்படி யோசிக்கிறியே, இது வந்து ஒரு கட்சி மாற்றம் கிடையாது, நீ வந்து மரத்தின் பக்கத்துல இருந்து அறத்தின் பக்கத்துக்கு வர அப்படிங்கறத வந்து இந்த உதாரணத்தை காட்டி சொல்றான். அதுதான் ஒரு கட்டத்தில் எழுது, இவன் செஞ்சதும் தர்மம், அவன் செஞ்சதும் தர்மம். சக்கராச்சாரியர் முன்னால ஒரு கவியர் அப்போ ஜெயந்தர் கவியர், அப்போ நான் படித்த கவிதையில அறநோக்கி வீடன் அண்ணனை பிரிந்தான், அறநோக்கி கும்பகர்ணன் அவனோடு இருந்தான். திருப்பி வாசி 3 தடவை படிக்க வைக்கும், 4-5 தடவை படிக்க வச்சாங்க. அதுதான் உண்மை. இவன் பண்ணதும் நியாயம் தான், அவன் பண்ணதும் நியாயம். 2 பேர் பண்ணதும் 2 பேரோட தர்மம். இதைத்தான் வந்து கும்பகர்ணன் சொல்ல போறாங்க. தீவினை ஒருவன் செய்ய அவனோடும் தீங்கில்லாதோர் வீவினை உறுதல் ஐய மென்மையோ கீழ்மைதானோ ஆய்வினை உடைய அன்றே அறத்தினை நோக்கி ஈன்ற தாய்வினை செய்யவன்றோ ஒன்றனன் தவத்தின் மிக்கான். தீவினை ஒருவன் செய்ய அவனோடும் தீங்கில்லாதோர் வீவினை உறுதல் ஐயா மேன்மையோ கீழ்மைதான். ஒருத்தன் தப்பு செஞ்ச அவனுக்காக அவனோடு தீங்கில்லாத வீவினை உறுதல் அநியாயத்துக்கு செத்து போறது ஐயா மேன்மையோ கீழ்மைதான். தேவையா அது மேன்மையா அல்லது கீழ்மையா? ஆய்வினை உடைய என்று அறத்தினை நோக்கி ஈன்ற தாய் வினை செய்ய என்றோ கொன்றன தளத்தின் மிக்கான். உனக்கோ எது நல்லது எது கெட்டது தூக்கி நிறுத்து பார்க்கக்கூடிய துலாக்கோல் போன்ற அறிவு இருக்கிறது. ஆய்வினை உடைய அறத்தினை நோக்கி தர்மத்தை நோக்கி ஈன்ற தாய் வினை செய்ய ரேணுகா தேவி தவறு செய்ய பரசுராமன் அவரை கொன்றார். தாய் வினை செய்ய அன்றோ கொன்றனன் தவத்தின் மிக்கான். பரசுராமன் தாயையே கொன்றான். இது எப்படி இந்த உதாரணம் இங்க பொருந்தது? அவனோட தீங்கலாதோர் வீவினை உறுதல்ங்கிறது எப்படி இங்க? இல்ல அதாவது தர்மத்தை நோக்கி தாயையே கொன்றான், அவனை விட்டு வரலாம். ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்ணுதல் தீமை செய்ய கமலத்து முளைத்த அடுத்த உதாரணம். கண்ணுதல் தீமை செய்ய கமலத்து முளைத்த தாவை அண்ணல் தன் தலையின் ஒன்றை அறுக்க என்று அறிந்தான் அன்றே புன்னுறு புலவு வேலோய் பழியோடும் பொருந்தி பின்னை எண்ணுரா நரகின் வீழ்வது அறிஞரும் ஏற்றுவாரோ. கண்ணுதல் தீமை செய்ய கமலத்து முளைத்ததாலே அண்ணல் தலையில் ஒன்றை அறுக்க. சிவன் கண்ணுதல் சிவன் கமலத்து முளைத்ததாலே அண்ணல் தலையில் ஒன்றை திருமாலுடைய உந்திச்சூழியிலே முளைத்தவனாகி தாமரையிலே வீட்டிருப்பவனாகி பிரம்மன் தருக்கு எழுதிய சமயத்தில் அவனுடைய தலையிலே ஒன்றை கொய்தான். 5 தலை தனக்கு தானே படைத்துக் கொண்டார் அப்படின்னு வைமுக அந்த புராணம் எனக்கு முழுக்க தெரியாது. 5ல ஒரு தலையை ஒரு 2-3 விதமா சொல்லுவாங்க. தனக்குத்தானே 5வது தலையை படைத்துக் கொண்டாலும் இப்போ வேலை இருக்கு. செய்தி செய்த பெற்றோரை மயப்படுவதற்கு முன்னணிகளில் தந்தை தலையை செய்வது அங்கல் எங்க ஆசாமி அவருடைய புன்னுற புலவு வேலை. அப்படி பிரம்மனே தப்பு செஞ்சாக்க கூட அவருடைய தலையை கிள்ளி எறிவதற்கு சிவன் தயங்கவில்லை. புன்னூறு புலவு வேலை பெரிய பகைவர்களை கொன்ற நாடுகின்ற சூலத்தை உடையவனை பழியோடு பொருந்தி பழியையும் சுமந்து கொண்டு பின்ன 800 நரகில் வீழ்வது அறிஞரும் ஏற்றுவார். பழி மட்டும் இல்லாது நரகத்தை போய் விடுற வழி அதை போய் எல்லாரும் தெரிஞ்சவன். உனக்கும் துலாக்கோல் போல் தூக்கி பிடிச்சு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு இருக்கிறது. நீ போய் இந்த மாதிரி செய்யலாமா? 800 நரகின் வீழ்வது அறிஞரும் ஏற்றுவார். உடுதிரை தோன்றி அறுத்து அது நான் உதிரம் ஊற்றி சிவன் ஊற சுட்டு
வேறு ஒரு மருந்தினால் துயரம் தீர்வர். கடுதிடை கொட்டம் தேய்த்து கழிவது கருவம் என்றால் மனதுடைய அங்கது மார்ப மதியுடையவர்க்கு மன்னோ. உடலிலை தோன்றிற்றொன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி சுடலுற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார். ஆபரேஷன் அதிக கடலிடை கோட்டம் தேய்த்து கழிவது கருவம் என்றால் கடலுடைய அலங்கல் மார்ப மதியுடையவர்க்கு மன்னோ. உடம்புல ஒரு ரத்த கட்டி வந்துருச்சு, குருதி கட்டி, ரத்த கட்டி வந்தாச்சு. இந்த கட்டிய இது ஏன் கட்டின்னு சொந்தம் கொண்டாடி எனக்கு வலிக்கும் அறுத்தா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டு கொண்டிருந்தா முடியாது. உடல்வரை தோன்றை குருதி கட்டியை அறுத்து முதல்ல அறுக்கணும். உதிரம் ஊற்றி ரத்தம் தான், அது கெட்டு போன ரத்தம், அதை கீழே கொட்டு. உடலிடை கெட்டு போன ரத்த கட்டியில இருக்க அந்த ரத்த கட்டியை அறுத்து அதனுடைய உதரத்தை கொட்டி அதை புண்ணை மூடுவது போல சுட்டு பொசுக்கி, கார மருந்துகளால சுட்டு பொசுக்கி வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வார். அப்புறம் அதை ஆறுவதற்காக வேறொரு மருந்தை கட்டுவார்கள். ராவணன் அந்த மாதிரி ரத்த கட்டிடா, இந்த குலத்துல வந்த ரத்த கட்டியது, அந்த ரத்த கட்டி அறுத்து அந்த ரத்தத்தை சிந்து கடலிடை கோட்டம் தேய்த்து கழிவது கருமம் என்றார். போய் கடல்ல போய் நறுமண கோஷ்டம் அப்படின்னா நறுமண பொருள், பெருங்காயத்தையும் இதையும் கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் கலந்தா அதனுடைய துர்நாற்றமா மாறிட போறதான். கடலில் கோட்டம் தேய்த்து கழிவது கருமம் என்றால் கடலுடைய அலங்கல் மார்பு மதியுடைய மாலைகளை அணிந்தவனே புத்தி உள்ளவன் இந்த காரியத்தை பண்ண மாட்டான். கடலிடை கோட்டம் போய் கடல்ல போய் அதுக்கு வாசனாதி திரவங்களை கொண்டு போய் கலந்து கொண்டு இருக்கிறதுனால அதனுடைய தன்மை மாறப்போவதில்லை. ராவணனுடைய தன்மை மாறப்போவதில்லை, என்ன ஆனாலும் மாறப்போவதில்லை. கக்கலாம் தன்னை எண்ணி அது கண்டது இல்லை. அக்கலாம் மரத்தை வேற எண்ணினும் ஆவது இல்லை. தீக்கலாம் கொண்ட தேவர் சிரிக்கலாம், செறிவிதாவி புகலாம் பின்னை நரகு அன்றி பொருந்திற்று உண்டோ. கலாம் எத்தனை தடவை வரும் பாரு. காக்கலாம் உம்முன் தன்னை எனினது கண்டதில்லை, ஆக்கலாம் அறத்தை ஏற எனினது ஆவதில்லை. தீக்கலாம் கொண்ட தேவர் சிரிக்கலாம், செறிவிலாவி போக்கலாம் புகலாம் பின்னை நரகு அன்றி பொருந்திற்று. காக்கலாம் உம்முன் தன்னை எனினது கண்டதில்லை. உங்க அண்ணன் இருக்கானே உங்க அண்ணனை காக்கலன்னா அது கண்டதில்லை, அது முடியாத காரியம். நான் ஏற்கனவே சொல்லி பார்த்துட்டேன், என்னை அடிச்சு துரத்திட்டான். ஒரு இரண்டியன் வரை படலவே சொல்லி முடிச்சேன். நிம்முன் தன்னை அது கண்டதில்லை, ஒண்ணுதான் சாத்தியம். அடுத்தவன் மனைவியை விரும்புவது அறத்தின் பார்ப்பட்டது மாற்றி வச்சாதான் அண்ணன் செய்யறது ரைட்டு. நான் ஆவதில்லை. அவன் செய்யறது தர்மம்னு சொன்னா, அவனை மாத்தலான்னு சொன்னா அது முடியாது. ஆனா தர்மத்தையாவது மாத்தி வச்சிடலாம். அதர்மம் தான் தர்மம் அப்படின்னு மாத்திட்டாக்க அப்பதான் அவனை காப்பாற்றலாம். வந்து ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, இப்போ வந்து உடம்பு இழைச்சணும்னா ஓடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அது என்னால் முடியாது அப்படின்னு. அடுத்து வந்து சரி அப்போ சாப்பாட்டை குறையணும், அதுவும் என்னால் முடியாது, அப்போ உயரமாக வளர்ந்துக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னா வந்து இன்னொரு இந்த இதுல ஒரு சீரியஸான ஒரு பாயிண்ட் என்னன்னா, என்னதான் வந்து சீசன்ஸ் சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ராவணனுக்கு வந்து ஒரு பவர் இருந்தாலும் தர்மத்தை வந்து மாத்த பவர் கிடையாது. அதுதான் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சத்தியமான வார்த்தை. தீக்கலாம் கொண்ட தேவர் சிரிக்கலாம். நம்மிடத்துல கருவு உள்ள, அதாவது நான் சொல்றது வல்லுநர் கருவு உள்ள
கலாம்னா குழப்பம்னு அர்த்தம். ஒரு தடவை கோபம் இல்ல குழப்பம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு தடவை கருணாநிதி வந்து ஒரு பேட்டியில அப்துல் கலாம் ஏதோ பண்ண போக திமுக பத்தி கருத்து கேட்க கலாம்னா குழப்பம்னு அர்த்தம், அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டாரு. இப்போ பெரிய பிரச்சனை அது உண்மையில கலாம்னா குழப்பம்னு ஒரு அர்த்தம் இருக்கா, அவர் ஒரு இழு. அப்ப இந்த பாட்டை தான் கோட் பண்ணி இது பண்ணிருக்காரு. யாரு படிச்சிருப்பார் நிச்சயமா. படிச்சிருக்காரு, நல்லா கோட் பண்ண மாட்டார் ஒருபோதும். ஆனா ஒரு வாட்டி எதுவும் சொல்லியிருக்காரு, ராமர் வந்து குடிக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க இருந்து படிச்சு சொன்னாருன்னு தெரியல. தேவையானதை எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். அவருக்கு தேவையான காக்கலாம் தன்னை எண்ணினது கண்டதில்லை, ஆக்கலாம் அறத்தை வேறே எண்ணினும் ஆவதில்லை, தீக்கலாம் கொண்ட தேவர் சிரிக்கலாம். அவங்களும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. செருவீராவை போக்கலாம், அதிகபட்சம் என்ன முடியும்? போர்ல இறக்க முடியும், புகலாம் இன்னை நரகு உயிர உள்ளம். அதுக்கப்புறம் நாராயணன் தான் போக முடியும். வீர சொற்கள் கிடைக்காது உனக்கு, நாராயணன் தான் கிடைக்கும். அன்றி பொருந்திட்டு அதை தவிர வேற உனக்கு பொருத்தமானது எதுவும் கிடைக்காது. இந்த பாட்டை கலாம்னா கலகம், இந்த பாட்டு அதுதான் சொல்லலாம். எக்ஸாக்டா குழப்பம் சொல்ல கலகம் தான் சொன்னேன். கலாம்னா கலகம்னு அர்த்தம். அவர் ஏதோ திமுகவுக்கு எதிரா வர மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அதனால அவர் பேரை வச்சு கிண்டல் அடிச்சாரு. இப்படி இல்ல, நான் இது நினைக்கிறேன், அதாவது இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்போ நீங்க பிரணாப்க்கு சப்போர்ட் பண்ணீங்களா? கலாம் என்றால் கலகம் என்ற அர்த்தம்னு சொன்னாரு. இந்த பாட்டு தான் கோட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கமா சொல்லிட்டு இருந்தாரு. மரம்கிதர் செருவேது வாழ்த்திதை மண்ணின் மேலா இலங்கினை இன்று காரும் விதமையும் வலிதேயேக உறங்கினை என்பதல்ல முற்றது ஒன்றுதோ எண்ணி அறம்கிற உயிரை நீ நீத்து மேற்பொதுமான அமைத்தது ஐயா. அண்ணா என்ன கண்ட மரம் கிழ செருவில் வென்று வாழ்ந்திலை. இவ்வளவு தூரம் ராவணன் சிறப்பு பெற்றிருக்கிறான்னா அந்த வெற்றியில பெரும்பங்கு உண்டு. அதுதான் உண்மை. அது உண்மை அப்படிங்கிறது ராவணனே மறுக்கல. அதனாலதான் அவனுக்கு வந்து அந்த ஏதோ வார்த்தையை மாத்தி சொல்ல வச்சு அந்த தூக்குங்கிற வரமா கொடுக்க வச்சாங்க. சரஸ்வதி நித்தியத்துவம் கேட்க போய் நித்திரத்துவம் அதை மாத்தினதே இந்த காரணத்தினாலதான். அவன் உயிரோட முடிச்சிட்டு இருந்தான்னா இன்னும் பெரிய டேமேஜ் ஆயிடும்னு சொல்லி. இல்ல அது நித்தியத்துவமா? நித்தியத்துவம் நிர்தேவத்துவம் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நித்தியத்துவம் கேட்க நித்தியத்துவம் நிர்தேவத்துவம்னா நிர்தேவத்துவம் அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. மரம் மேல செருவில் வென்று வாழ்ந்தே நீ இவ்வளவு தூரம் பெரிய போர்களை எல்லாம் செய்தாலும் அப்படி ஒண்ணு சிறப்பா ஒண்ணு இருந்துள்ள மண்ணின் மேலா இறங்கினேன். மண்ணின் மேலா இறங்கினேன். எல்லாத்த விட உயரமா கீழே தாழ்ந்திருக்க, அதிகமா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியா? மண்ணின் மேலா இறங்கினேன், உன்னுடைய நிலைமையில தாழ்ந்து போனேன். இந்து காலம் இளமையும் பரிதே ஏக உறங்கினை என்பதல்லால் உற்றது ஒன்று. உனக்குன்னு என்ன சிறப்பு இருக்கு? எல்லா இளமை வீணா போற அளவுக்கு நீ தூங்கி கழித்தாய் என்பதை தவிர உனக்கு என்ன சிறப்பு இருப்பது? என் நீ அறங்கட உயிரை நீத்து மேற்கொள்வான் அமைந்தது ஐயா. இத்தனை வெகுவாய் இவ்வளவு ஆற்றலுடைய நீ தர்மம் கெட்டு போதுமாறு அதர்மத்தின் பக்கத்தில் நின்று போர் செய்வதற்கு துணிந்தது என்னத்துக்காக? திருமண விவாதங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. ரெண்டு மாறுபட்ட கருத்து உள்ளவங்க பேசுற மாதிரி அவங்க எல்லா பொருளையுமே ரொம்ப பவர்ஃபுல்லா அந்தந்த பாத்திரத்துக்குள்ள கம்மன் புகுந்து அந்தந்த பாத்திரமா பேசுறாங்க. திருமரு மார்பன் அனந்தரம் தேர்ந்து பெருமையும் எய்தி வாழ்தி ஈரிதானாலும் பெற்றாய் ஒருமையே அரசு செய்வாய் உரிமையே உனதை ஒன்றும் வறுமையும் ஈவற்றின் இதை காலமும் அடுத்தது ஐயா. உரிமையும் உனதேன்னு இருக்கா, உரிமையே உனதேன்னு இருக்கா? உரிமையே உனது. அது வந்து உரிமையும் உலகையும் உள்ளது. அப்பதான் சந்தம் சரியா வருது. உரிமையும் உள்ளது. உரிமையும் உரிமையே உள்ளதேங்கிறது சந்தம் ஓகே தான். ஏகா இருக்கு.
இல்லையே உரிமையை உனக்கு சந்தம் வரலையே. ஏன் வரல? உரிமையே அது செய்வாய், உரிமையே உனதே ஒன்று. இல்ல சொல்லும் பொழுது இந்த உரிமையும் உனதே உள்ள அதே இடத்துல ஈரிலா நாளும் வருது. அப்ப உரிமையே அப்ப மையே மையே வரும். சந்தானம் இதுல காலத்துல ஒண்ணு தேர்வு வராது. இந்த ரெண்டு ஏகாரம் வருது ஒண்ணு. அந்த உரிமையும் உனதே அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பவர் இது இல்லை. திருமண மார்பன் நல்க அனந்தரும் தீர்வு. உனக்கு இருக்கக்கூடிய வரம் தான் சாபம். உன்னுடைய பெரிய வரம் என்னன்னா உனக்கு பெரிய சாபமா அமைஞ்சு போச்சு. அதை உன்னுடைய தூக்கமாகிய இந்த வரமா அல்லது சாபமா அதை தீர்த்து வைப்பான். திருமறு மார்பன் நல்க அனந்தரும் தீர்வு. அனந்தர்னா தூக்கம். அவள்தான் அனந்தரோ தீய குமார இதுல உள்ள திருப்பாவை ஊமையோ அண்டி செவிடோ அனந்தரோ ஏம பெருந்தி மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன். அனந்தரமா தூக்கம். ராமன் உன்னுடைய தூக்கத்தை தீர்த்து வைப்பான். செல்வ பெருமையை எழுதி வாழ்த்தி. இதை தவிர அரசும் கிடைக்கும். ஈரிலா நாளும் பெற்றார். உனக்கு நீடூழி வாழ்வாய். உரிமையே அரசு செய்வாய். ஏக சக்கராதிபம் செலுத்துவாய். உரிமையும் உள்ளதே. அதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கே, உரிமை இருக்கிறதே, உரிமையும் உள்ளதே. ஒன்றும் அருமையை நிறைவேற்றதில்லை. நீங்க செய்ய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அருமையும் இல்லை. இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். ஒன்றும் அருமையும் வெற்றியில்லை. இதுல இந்த அருமை டியர் டியர். இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் டு டு. இவற்றின் அருமையும் இவற்றில்லை. காலமும் அடுத்தது ஐயா. அதற்கான காலமும் கரைந்து விட்டது. கைவேற இருக்கிறது. திருமருமார்பன். திருமருமார்பன் திருமகளும் மார்பில் மச்சம். ஸ்ரீவத்சம். மறு